நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூ பார் இலக்கியா சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. அதை தான் நம்மளோட ரிவ்யூவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை கௌதமை பிடிக்குமா, இல்லை கார்த்தியை பிடிக்குமா, இல்லை ஜானுவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட இலக்கியா சீரியலில் அஞ்சலி செஞ்ச போலி கர்ப்பம் வெளியே வந்துடுச்சு. அதெல்லாம் தாங்கிக்க முடியாத கார்த்திக் அஞ்சலி நல்லா அடித்து துவச்சி மிதித்து வெளியே கொண்டு வந்துட்டார். இதுதான் சமயம்னு சொல்லிவிட்டு நம்மளோட இலக்கியாவும் கௌதமும் அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் இனி எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் நம்மளோட அஞ்சலி போட மாட்டேன்னு தான் இருந்தாங்க. அஞ்சலியே ஓரளவுக்கு பயமுறுத்தி மிரட்டியாச்சு வாங்கிட்டாங்க. இனிமே இலக்கியாவுக்கு பிடிச்ச தரித்திரமே ஒழிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட அஞ்சலி அடி வாங்கினது யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையுமே நம்மளோட கார்த்திக் வீட்டுக்கு போகும்போது தன்னோட அம்மா கிட்ட போயிட்டு என்னோடய வாழ்க்கையும் போச்சு, என்னோடய குழந்தையும் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் அவங்களோட அத்தை பைரவி நான் கேட்குறேன் கார்த்திக் அஞ்சலியே 4 கன்னத்தில் விட்டு அப்படின்னு. அப்போ நம்மளோட கார்த்திக் என்னோடய வாழ்க்கை கெட்டு போனதில் உங்களுக்கு தான் பங்கு இருக்குது, 2 பேரும் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். பைரவிக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.